நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் நடைபெற்ற விழாவில் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ச்சியாக 3வது முறை இந்தியாவை ஆளும் பிரதமராக நரேந்திர மோடி மாறியது அவருடைய கட்சியினரையும் ரசிகர்களையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நேற்று மோடி தலைமையிலான அமைச்சரவையில் உள்ள தலைவர்கள் அனைவரும் அமைச்சர்களாக தனித்தனி இலாக்களில் பொறுப்பேற்றனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த பதவியேற்பு விழாவில் அரசியல் பிரபலங்கள் மட்டுமின்றி பல துறையை சார்ந்த பிரபலங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி, பாலிவுட் உலகின் ஷாருக் கான், அக்ஷய்குமார், கோலிவுட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் மற்றும் அரசியல் தலைவரான சரத்குமார் மற்றும் அவரது மனைவி ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதில் பிரபல நடிகர் கவுண்டமணி அவர்களும் கலந்து கொண்டார். இந்நிலையில் விழா மேடையில் பேசிய கவுண்டமணி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனித குலத்திற்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் என்று கூறி அவருக்கு புகழாரம் சூட்டினார். மேலும் அந்த வீடியோ தனது சமூக வலைதள பக்கத்திலும் வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.